ஹாய், நான் ஹரிஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். இந்த வீடியோவில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங்னா என்ன, அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி அப்பாச்சி காஃப்கா பற்றி ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த டாபிக் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு புதுசாக ஒரு ஒரு டேர்மை வந்து கேள்விப்படுறேன்னா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஜென்ரலாக சிம்பிளாக சொல்லணும்னா, சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஒரு இடம் இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கன்சிடர் பண்ணீங்க. உங்களுக்கு பல பல பேர் வந்து டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்வென்ட்ரி சர்வீஸ் வந்து பிஸ்கெட் இவ்வளோ, இதோட குவான்டிட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை அனுப்புது. இந்த இடத்துல வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த டேட்டா வந்து பல பேருக்கு தேவைப்படும். மேபி ஒரு அனலிட்டிக்கல் இன்ஜினுக்கு தேவைப்படலாம். அதே மாதிரி மற்ற ஆர்டர் சர்வீஸு, ஆர்டர் சர்வீஸு, பேமெண்ட் சர்வீஸு, சோன் சர்வீஸ் தேவைப்படும். இப்போ ஒரு டைம் இதை சென்ட் பண்ணுற டேட்டாவை இதோட கன்சியூமர் யார் யாருக்கு டேட்டா வேணுமோ அவங்களாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. டேட்டா வந்துட்டே இருக்கும். யார் யார் எந்தெந்த கன்சியூமர் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வேணுமோ அவங்க வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்களை ஜஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. நீங்கள் போய் ஜென்ரலாக ஈவென்ட் ஸ்ட்ரீமிங்னா இதுதான். ஓகே, இங்கே வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் காஃப்கான்ற ஒரு 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 பெரிய ஒரு ஜாம்பவான், ஓப்பன் சோர்ஸ் ஜாம்பவான் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டாஸ்க்கை தான் பண்ணித்தரார். என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, ப்ரைஸ் டேட்டா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி பல மாடியூல்ஸ் என் வெப்சைட்டில் இருக்குது. இந்த டேட்டாலாம் சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். இது வந்து ஒரு டெம்பரவரி டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், வந்துடும். இந்த டேட்டாவை வந்து யார் யாருக்கு தேவையோ, இப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும், அனலிட்டிக்ஸ் வேணும், இந்த டேட்டாவை வச்சு ஒரு இமெயில் அனுப்பணும், இது எல்லாமே பேரலாக நடக்கும். டேட்டா வந்துருச்சு, ஓ நான் இந்த வேலையை செய்ய போகிறேன். அனலிட்டிக்ஸ் வந்து எனக்கு தேவையான டேட்டா வந்துருச்சு, நானும் இந்த வேலையை இமெயில் சர்வீஸ் நான் மெயில் அனுப்ப போகிறேன். இப்போ லெட் திங்க், இப்போ திடீர்னு வந்து டேட்டா பேஸ்ன்றது ஒரு கன்சியூமர். அந்த கன்சியூமருக்கு அந்த டேட்டா வந்து வரல, ஆனால் திடீர்னு டேட்டா பேஸ் டவுன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும்னா, இது எதில் டவுன் ஆச்சோ அதுலேருந்து வந்து கன்சியூம் பண்ணிக்கும். இப்போ வந்து ஒரு 10 டேட்டா ப்ராசஸ் பண்ணிடுச்சு, ஒரு 11வது டேட்டா வந்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் டேட்டா பேஸ் டவுன் ஆயிடுச்சு. தென் திரும்பியும் வரும்போது இந்த டேட்டா பேஸ் வந்து எதுலேருந்து விட்டுதோ அதுலேருந்து டேட்டாவை கன்சியூம் பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கூகுள் பேல பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் வந்து டுக்கிங் லாங் டைம், செக் ஆஃப்டர் 15 மினிட்ஸ்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்கே டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த டேட்டா பேஸ் வந்து லைன் பை லைனாக ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய கன்ஃபர்மேஷனை இது பண்ணிக்கும். ஏன் அது அப்டேட் ஆகலைன்னா, ஏதோ ஒரு சிஸ்டமில் இதுக்கு வந்து ஒரு டாபிக் வச்சுருப்பாங்க. மேபி அதுக்கு டேட்டா வராதுக்கலாம். இப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் பேங்க்லேருந்து ஒரு ஈவெண்ட், உங்கள் பேங்க் சிஸ்டம் வந்து ஒரு ஈவெண்ட்டை கொடுக்கும். எப்படின்னா, பேமெண்ட் கம்ப்ளீட்டட், ஸோ டைம், இதுதான் டிரான்சாக்ஷன் ஐடி. இந்த டேட்டா வந்து மேபி ஈவெண்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் அப்பயே வந்து 1,00,000 பேர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கோம். இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டமில் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் நடந்திருக்கும். சென்ட்ரலைஸ்டாக இந்த காஃப்காவுக்கு வந்துட்ட பின்னாடி ஒவ்வொரு சிஸ்டமும் ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்போ காஃப்கா டவுனே ஆகாதா இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காஃப்கா வந்து டவுன் ஆகும் எப்போனா, எனக்கு சிங்கிள் புரோக்கர் இருந்தா, நான் மல்டிபிள் புரோக்கர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட்னாவே ஒரு மல்டிபிள் புரோக்கர்ஸ் தான். மல்டிபிள் சர்வர்ஸில் மல்டிபிள் புரோக்கர்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு புரோக்கர் இதானாலும் மற்ற புரோக்கரை வச்சு டேட்டா எந்த லாஸும் இல்லாமல் ஃபால்ட் டாலரன்ஸாக நம்மளுக்கு வந்து சேரும். இது ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். காஃப்கானா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர். இது டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி காஃப்கா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பார்க்குற எல்லா டெக் ஜெயின்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், கூகுள், ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், ஸோ எல்லா டாப் ஜென், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் எல்லாருமே
டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர். இவங்க மேபி காஃப்கா யூஸ் பண்ணாலும் வேற எதனா டிஸ்ட்ரிபியூட்டட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். பட் காஃப்கான்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்பாச்சி லைசன்ஸ் பிளாட்ஃபார்ம். இதுலயே வந்து ஜூ கீப்பர் அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி ஜூ கீப்பர்னா என்ன, அதை பத்தி ஜென்ரலா உங்களுக்கு ஓவர்வியூ வேணும்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.